நெறைய வொர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் என்ன வந்துட்டு கால் பண்ணுவாங்க, மெசேஜ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சார் நான் யுபிஎஸ்சி அட்டெம்ப்ட்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு நெனைக்கிறேன். நான் எப்படி பிளான் பண்ணேன்னு தெரியல. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ நீங்க ஒரு வொர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருந்து யுபிஎஸ்சி அட்டெம்ப்ட் குடுக்கணும்னு மனசுல இருக்கு. ஆனா எப்படி பிளான் பண்ணேன்னு ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு தான். நீங்க ஒரு வொர்க்கிங் ப்ரொஃபஷனல், நீங்க ஒரு ஃப்ரெஷர், நீங்க பிகினர். எப்படி நம்ப வரப்போற யுபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் அட்டெம்ப்ட்ட பிளான் பண்ணலாம்? நான் பிராக்டிகலா சொல்லிடுறேன். ஃபிராங்கா சொல்றேன். ஹானஸ்ட்டா சொல்றேன். 2027 அட்டெம்ப்ட் 1 வருஷத்துலலாம் நீங்க ப்ரிப்பேர் பண்றதுங்கிறது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப கஷ்டம். நம்ம 2028 அட்டெம்ப்ட் தான் நம்ம பிளான் பண்ணணும். சரி, நம்ம ஃபர்ஸ்ட்டு என்னென்ன சப்ஜெக்ட் படிக்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம். பிரைமரியா ஒரு 5 சப்ஜெக்ட் இருக்குங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பாலிட்டி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, அப்புறம் ஜியோகிராஃபி, அப்புறம் என்வைரன்மென்ட், அப்புறம் எக்கானமி, அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ். சரி, பாலிட்டி நான் எந்த புக்க பார்த்து படிக்க? நான் 2 புக்கு சொல்றேன். நீங்க எதையாவது ஒண்ணு சூஸ் பண்ணிக்கோங்க. லக்ஷ்மிகாந்த், அப்படி இல்லாட்டி பாலிட்டி சிம்ப்ளிஃபைட். அது ரங்கராஜன் சார், ஃபார்மர் ஐஏஎஸ் ஆஃபீசர் எழுதின ஒரு புக் இருக்கு. அது கூட 2 என்சிஆர்டி இருக்கு. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அட் வொர்க் அப்படிங்கிற என்சிஆர்டியும், பிளஸ் பொலிட்டிக்கல் தியரி அப்படிங்கிற என்சிஆர்டியும் இருக்கு. இது நீங்க படிக்கணும். இது வந்து பாலிட்டிக்கு. இதே நீங்க ஹிஸ்ட்ரிக்கு எடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், என்சிஆர்டிஸ் ஸ்டாண்டர்ட்லேருந்தே படிங்க. பொறுமையாவே படிங்க. ஓல்டும் இருக்கும், நியூவும் இருக்கும். 2 ஓல்டு என்சிஆர்டி, நியூ என்சிஆர்டி 2மே எடுத்துக்கோங்க. 2மே உங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்கும். ஜியோகிராஃபிக்கு பார்த்தீங்கன்னா, 6த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து அகைன் 12த் என்சிஆர்டி வரைக்குமே போதுமானதா இருக்கும். என்வைரன்மென்ட்க்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் என்சிஆர்டின்னு ஒண்ணும் கிடையாது. ரெஃபரன்ஸ் புக் நான் 2 புக் சொல்றேன். உங்களுக்கு எது விருப்பமா இருக்கோ நீங்க வாங்கி படிங்க. பிஎம்எஃப் பிஎம்எஃப் ஐஏஎஸ்ன்னு நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. அவங்களுடைய என்வைரன்மென்ட் புக் ரொம்ப நல்லா இருக்கும். இல்லாட்டி சங்கர் ஐஏஎஸ் அகாடமியோடைய என்வைரன்மென்ட் புக் அதுவும் நல்லாயிருக்கும். எக்கனாமி வரும்பொழுது தான் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா, ஒரு புக்கு எல்லாமே இருக்கிற மாதிரி மார்க்கெட்ல இல்ல. நீங்க என்சிஆர்டிய பொறுத்தவரைக்கும் எக்கனாமிக்கு 9த் ஸ்டாண்டர்ட், 10த் ஸ்டாண்டர்ட், 11த் ஸ்டாண்டர்ட் எக்கனாமி என்சிஆர்டிய படிங்க. 12த் என்சிஆர்டி பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்ஸ்க்கு 2ஆ பிரிஞ்சிருக்கு. மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ன்ட்டுன்னு. மைக்ரோ எக்கனாமிக்ஸ் நமக்கு வேண்டாம். மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல ஒரு சாப்டர் பின்னாடியும் கீ டெர்ம்ஸ்ன்னு இருக்கும். அந்த டெர்ம்ஸ்க்கு அர்த்தம் தெரிஞ்சா போதும். அந்த அளவுக்கு படிச்சா போதும். இது இல்லாம ஒரு புக் சொல்லணும்னா, சங்கர் கணேஷ்ங்கிற ஆத்தர், அவர் ஐஆர்எஸ் ஆஃபீசர். அவர் எழுதின கீ கான்செப்ட்ஸ் அப்படின்னு ஒரு புக் இருக்கு. அந்த புக் ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூட ரொம்ப முக்கியமானது கரண்ட் அஃபேர்ஸ், பட்ஜெட் அண்ட் எக்கனாமிக் சர்வே. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி தான் நெறைய எக்கனாமிக் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க.